பேண்ட்ல ஏதோ கரை இருக்கு, மாத்தி. ஐயோ பக்கெட் பாத்துட்டான், இப்ப என்ன சொல்றது? உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மையை சொல்ல போற? அப்ப ஆல்ரெடி ஒரு பொய் இறங்கி இருக்கு. இந்த பார், இந்த பக்கெட் கிட்ட யாரும் பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. பார், உன்னை ஏமாத்தணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நந்தினி அம்மாவோட மருமகன் நான். நிறைய பிசினஸ் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும், அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க வந்து கூட்டு போகணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் அதோட நிப்பாட்டிட்ட? அந்த அம்மாக்கு 2 அழகான பொண்ணு இருக்கு. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அத்தையும் சேர்த்து கூட்டு போறியா? Oh my God, he's very intelligent, you know. தம்பி, நானும் ஒன்ன மாதிரி தான். எனக்கு USVKல 15 கம்பெனி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருந்தா மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கேன். ஐயோ, அப்படின்னா எனக்கு சகல மாதிரி தான். இந்த ரகளையத்தோட நிப்பாட்டிக்க. கேட்கறவன் கேனப்பையில இருந்தா KFCல முட்டை புரோட்டா கட்டி தருவான் சொல்லுவ போல் இருக்கு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இந்த வண்டியோட டிரைவர் உன் ஃப்ரெண்டு. போற போக்குல உன்னை பாவம் பார்த்து இறக்கி விட்டுருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வேலை கிடைச்சது உனக்கு பெரிய விஷயம். வந்தமா காரை தொடச்சமா பக்குவமா வண்டியை ஓட்டணமான்னு இருக்கணும். இதுல ஏதாவது குளறுபடி நடந்துச்சு, இந்த பக்கெட் பஸ்ட் அவுட் ஆயிடுவேன். ஆமா, யார் இவங்க? ஜிம்பாயா? டிரைவருக்கு எதுக்குடா பவுன்சரு? என்ன பெரியவரை முறைக்கிற? நீ ஜிம்பாய்னா நான் பீம்பாய். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கோட்டு சூட்ட போட்டு தர்றேன். கிறுக்கு பல்கு போடா. யோ ரோஷன் பாஸ், இவனை கொன்னுடலாமா? உங்களுக்கு தான் பிடிக்காது. கரெக்ட், வேலையை பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. எதுக்கு? இல்ல, நேத்து தெரியாம ஸ்டோர் ரூம் போறதுக்கு பதிலா இந்த பக்கெட் வேற அப்படி கை கட்டிட்டான். அதனால உங்க ரூமுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அண்ட் நீங்க வேற கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் ஜிப்பை போட்டு விட்டேன். பட் அதை தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அந்த தப்புக்கு ஐ எம் சாரி. யார் நீ? யார் நீனா? டிரைவருங்க, ராஜா. லுக் ராஜா, இந்த சோஃபா இருக்கு. இந்த சோஃபால கால் இடிச்சிச்சுன்னா இந்த சோஃபாவை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பேனா? அது எப்படி முடியும்? அது ஒரு சாதாரண ப்ராப்பர்ட்டி தானே. அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேர், டேபிள், சோஃபா மாதிரி நீயும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஜிப் போட்டதே நினைச்சு உன் தூக்கத்துக்கு எடுத்துக்காம போய் உன் வேலையை பாரு. போ. சித்தி, ஹீட்டர் வர்க் பண்ணல. தெரியும். ஏன்? பவர் இல்ல. எனக்கு இப்ப சுடு தண்ணி வேணும். ரெடி, வந்து எடுத்துக்கோ. நான் டவர்ல இருக்கேன், எப்படி வரது? நாங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீயே வந்து எடுத்துட்டு போ. இப்ப சுடு தண்ணி கொண்டு வர போறீங்களா இல்லையா? நாளைக்கு உன் புருஷன் வருவான், அவன் எடுத்துட்டு வருவான். ஏன் புருஷன் இருந்தா சுடு தண்ணி மட்டுமா கொண்டு வருவா? சோப் கூட போட்டு விடுவான். நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ப்ளீஸ் யாராவது கொண்டு வாங்கல. ஏய், நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? பக்கெட் தான் சொல்லியிருக்காரு இந்த வீட்ல எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யணும்னு, அதனால தான் வந்தேன். அவசரமா என் பாத்ரூம்குள்ள வந்துடுவியா? நான் குளிக்கிறது பார்க்க போறியா? ஹலோ, இந்த கண்ணாடி பாக்குது, அந்த ஸ்கிரீன் பாக்குது, அந்த சீலிங் பாக்குது, இந்த தர பாக்குது, அத்தனை ப்ராப்பர்ட்டி பாக்குது. நீங்க தானே இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்க, அப்புறம் நான் பார்த்தா மட்டும் தப்புன்றீங்க. என் ரூட்ல வந்து என்னைய மடக்க பாக்குறியா? தோ பாரு, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டு விட அனுப்புற பாரு. என்னம்மா பண்ண? கோபப்பட்டியா? பண்ணாத, செம்ம காமெடியா இருக்கு. ஏய், போறியா இல்ல டவல் எடுத்து குளிக்கட்டா? ஓ, இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீயே காட்டுறன்னும் போது எனக்கு ஓகே தான். கெட் அவுட். ஓகே. இடியட். ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்களே, என்னாச்சு திடீர்னு? தெரியலப்பா, ஃப்ளைட்ல ஏறும்போதே கொஞ்சம் அன்னீசியா இருந்துச்சு. லேசா கொஞ்சம் செஸ்ட் பெயின் இருந்துச்சு. ஏதோ கேஸ்ட்ரிக் நினைச்சு நானும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். திடீர்னு ஷோல்டர் பெயின் அதிகமாயிடுச்சு. தாங்க முடியாத ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்னஸ் போகுது. மூச்சு விட முடியல. சீட் பெல்ட் என்னால கழட்ட முடியல. டோர் லாக்கு ரீச் பண்ண முடியல. யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். சாவ நினைச்சு பயப்படுறவன் இல்லைனா என் நந்தினி, என் பொண்ணுங்க, என் தம்பி குடும்பம் எல்லாரும் என் நினப்புல வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் நந்தினி எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்தவன். எங்க அவனை தனியா விட்டுட்டு போயிடணும்னு பதற ஆரம்பிச்சிட்டேன். மனுஷன் எவ்வளவுதான் பலமானவன் இருந்தாலும் மரணத்தை கிட்ட பார்த்துட்டா அவ்வளவுதான், உடைஞ்சிருவான். அந்த நேரத்தில் அவன் நேசிக்கிற உறவுகளோட நினைப்புதான் பெரிய பலத்தை கொடுக்கும். ஆனா என் விஷயத்துல அதுவும் எனக்கு கிடைக்கல. போக போற நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன். சொல்லாதீங்க. கடவுளா பார்த்து ராஜாவை அனுப்பி என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு.
ராஜா என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்கான். எங்க அம்மா இருந்திருந்தா ராஜாவுக்கு ஒரு கோயிலே கட்டியிருப்பாங்க. அம்மா, உங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? எனக்கு யாரும் இல்ல, இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க.